ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்து வரோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர மாற்றத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் வீடியோக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம்னா புதுசாக ஒரு எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா எக்ஸாமுக்குரிய சிலபஸ் பார்த்தோம்னா தமிழில் வேணும்னாலும் இங்கிலீஷில் வேணும்னாலும் நமக்கு அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அது எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா www.tnpc.gov.in/english/ சிலபஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி வைக்கிறாங்களோ அந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் எல்லாமே இங்கிலீஷில் கிடைக்கும். இதே இங்கிலீஷுக்கு பதிலாக தமிழ்னு ரீப்ளேஸ் பண்ணி சர்ச் பண்ணோம்னா டிஎன்பிஎஸ்சி வைக்கிற எல்லா எக்ஸாமுக்குரிய சிலபஸும் நமக்கு தமிழில் கிடைக்கும். இப்போ பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்தோம்னா குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இந்த மாதிரி மெயின் எக்ஸாம் மட்டும் நடத்துறதில்ல. லைப்ரரி கோர்ஸ் முடித்தவங்க, அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்களுக்குலாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக நிறையா ஒரு சின்ன எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் பார்த்தோம்னா என்ன கோர்ஸ் முடித்தா அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் இல்லாத பீரியட்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரியன், இப்போ டிப்ளமோ இன் லைப்ரரியன் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு பார்த்தோம்னா லைப்ரரியன் எக்ஸாம் நடக்குது. அது நம்ம அந்த டிப்ளமோ இன் இது பார்த்தோம்னா இந்த ஷார்ட் பீரியட் எக்ஸாம், இப்போ நமக்கு 1 இயர் எக்ஸாம் இல்லாத பீரியட், இந்த மாதிரி பீரியடில் நம்ம அந்த கோர்ஸ் முடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம குரூப் 4 மட்டும் குரூப் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த ஒரு எக்ஸாம், இப்போ நம்ம வருஷத்தில் 2 எக்ஸாம் தான் டார்கெட் வைக்கிறோம்னா இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சோம்னா 3 எழுதலாம், 4 எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி வைக்கிற எல்லா எக்ஸாம் எழுதலாம். நம்ம எக்ஸாம் இல்லாத பீரியடை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் டிகிரி முடிக்கவோ இல்லை இந்த மாதிரி கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிக்கவோ யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடிச்சு வச்சுங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சு வச்சுக்க சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி வைக்கிற எல்லா எக்ஸாமும் அப்டேட் நம்ம எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி வைக்கிற லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது பார்த்தோம்னா இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது பார்த்தோம்னா 3 விதமாக, பிஜி முடித்தவங்களுக்கு, யூஜி முடித்தவங்களுக்கு, சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு. இதெல்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தோம்னா லைப்ரரி அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் 2 வருஷமோ அல்லது 1 வருஷமோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் வேணால் கேட்டுட்டு நமக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தோம்னா குரூப் 4 குரூப் 2 இல்லாத சமயத்தில் நம்ம அதை வச்சுருந்தோம்னா இந்த எக்ஸாம் எழுதி ஈஸியாக நம்ம உள்ளே போய்க்கலாம். காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th முடித்தவங்க அதிக பேர் எழுதுவாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸு ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சிருந்தோம்னா காம்படிஷன் கம்மியாக இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் பார்த்தோம்னா எக்ஸாம் படித்து ஈஸியாக உள்ளே போயிடலாம். இப்போ இந்த 3 விதமான பிஜி முடித்தவங்களுக்கு, யூஜி முடித்தவங்களுக்கு, சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு பார்த்தோம்னா சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 3லேயும் பார்த்தோம்னா 10 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா நான் ஒன்றுக்கு மட்டும் தரேன். இது என்னென்னா பிஜியோடது, சரிங்களா? பிஜியோட சிலபஸ்ஸு இப்போ உங்கள் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அப்டேட் பண்ணியிருக்குது. இது பார்த்தோம்னா மொத்தம் யூனிட் 1லேருந்து பார்த்தோம்னா 10 யூனிட் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 10 யூனிட்டுக்கு பார்த்தோன்னா சிலபஸ் என்ன, எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தோம்னா அதே மாதிரி தான் யூஜி முடித்தவங்களுக்கும் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் பார்த்தோன்னா இந்த மாதிரி 10 யூனிட்டாக 3 இதுக்குமே 10 யூனிட்டாக பிரித்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி கோர்ஸில் அவங்களும் படித்து யூஸ் ஆகுவாங்க. இப்போ பார்த்தோம்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பார்த்தோம்னா நமக்கு 2026 நடக்கும். அதுக்கு ஏதாவது சிலபஸ் மாற்றம் வந்திருக்கா, இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே அப்டேட் பண்ணல. குரூப் 1, குரூப் 2, 2A, 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் மாற்றம் இருக்காது. மாற்றாங்க ஏன்னா இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு மாற்றம் இருக்காது. அதே சிலபஸ் தான் இருக்கும். நம்ம எல்லா பேரும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஒரு டிகிரி முடிச்சிட்டோம்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய எக்ஸாம் எழுத முடியும். ஈஸியாக ஜாப்பும் வாங்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.